வணக்கம் நண்பர்களே. தமிழக இந்து அறநிலைத்துறை அந்த அமைச்சகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சராமரியான கேள்வி கேட்டிருக்கு. ஒரு கேள்வியில் அவங்களால பதிலை சொல்ல முடியல. ஏன் ஒரு மர்மத்தை நீடிக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி. அது என்ன கேள்வி? அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த பதிவுனுடைய முழு விவரங்களை தெரியறதுக்கு முன்னாடி, நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அதாவது பெல் பட்டன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். சரி, என்ன நடந்தது சென்னை மன்றத்தில்? நேற்று ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதை ரமேஷ் என்பவர் மனுதாரர். அவர் என்ன கேட்டிருந்தார்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோவில்கள் மடங்கள் கட்டளைகளுக்கு சொந்தமாக, கட்டளைகள்னால் சில அறக்கட்டளைன்னு இருக்கும் இல்லையா, ட்ரஸ்ட், அது சொந்தமாக உள்ள சொத்துக்கள், நிதி மற்றும் நிலங்கள் தொடர்பான விவரங்களை, நான் தனியார் ட்ரஸ்ட்டை சொல்லலை, கோயில் ட்ரஸ்ட்டு தொடர்பான விவரங்களை அறநிலைத்துறையின் உத்தரவுகள், அரசாணைகள், டெண்டர் அறிவிக்கைகள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் இணையத்தில் வெளியிடுறதுக்கு, அதாவது வெப்சைட்டில் வெளியிட வேணும். அதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வெளியிட வேணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஆர் ரமேஷ்ங்கிற ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. அப்போ கோர்ட்டு கேட்குறாங்க, உங்களுக்கு இதில் ஏன் நீங்கள் ஏன் நீங்கள் வெளியிட தயங்குறீங்க அப்படின்னு. இது யார் முன்னாடி வருன்னா, நீதிபதி வி லட்சுமி நாராயணன் முன்பு அந்த நேற்று விசாரணைக்கு வரும்போது, அப்போ அறநிலைத்துறை சார்பில் என்ன சொன்னாங்கன்னா, கோவில் நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்தால் அதன் மூலம் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வருவாய்த்துறையின் தமிழ் நிலம் அப்படின்ற இணையதளம் வாயிலாக மாநிலத்தில் உள்ள நிலங்களின் வகைப்பாடு உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் பொதுமக்கள் அறிய முடியும்னு ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. நீதிபதிக்கு கோபம் வந்துடுச்சு. அப்போ கேட்டார், உடனே குறுக்கிட்ட நீதிபதி என்ன கேட்டிருக்காரு, நகைகள் அணிந்து சென்றால் திருடர்கள் வழிப்பறி செய்திருவாங்க அப்படிங்கிறதுக்காக யாராவது தங்க நகை அணியாமல் செய்ய முடியுமா? அப்போ தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களின் சொத்துக்கள் இணையதளத்தில் வெளியிட அறநிலைத்துறை ஏன் தயங்குகிறது? சொத்துக்களின் விவரங்களை பதிவேற்று செய்வதில் என்ன சிக்கல் இருக்குது? கோயில்களின் சொத்துக்களை அனைவரும் தெரியும் வண்ணம் இதுபோல் வெளியிடும்போது நிலங்களை வாங்குபவர்கள் எச்சரிக்கையாக இருப்பார்கள் அல்லவா? மனுதாரர் அறநிலைத்துறையின் தணிக்கை அறிக்கைகளை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதை வெளியிடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆடிட்டிங் ரிப்போர்ட்டு, அறநிலைத்துறை கமிஷனருடைய தனிப்பட்ட விவரத்தையோ அதிகாரிகளின் சொத்து விவரங்களையோ வெளியிடணும்னு ஒரு நாளும் சொல்லவில்லை அப்படின்னு சராமரியாக கேள்வி கேட்ட உடனே மனுதாரர் உடனே சரி, நாங்கள் அதை வெளியிடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். என்னைக்குள்ளே நீங்கள் அனைத்து விவரங்களும் சட்ட ரீதியாக பொது ஆவணங்களாகும், அவற்றை வெளியிட முடியாதுன்னு மறுக்க முடியாது. எனவே எந்தெந்த தகவல் பதிவேற்றம் செய்ய முடியும், எந்த தகவல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை குறித்த விசாரணை மனு அறநிலைத்துறை கமிஷனர் தாக்கல் செய்யணும்னு தள்ளி வைக்கிறாங்க நவம்பர் 12ஆம் தேதி.